ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் சாயி கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது? என்னுடைய வீட்டிலெல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. நானும் சரியாக இருக்கிறேன், குடும்பத்தில் இருப்பவர்களும் சரியாகத்தான் இருக்கிறார்கள். மற்றபடி ஏன் சாயி திடீரென்று கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது? ஒரு கஷ்டம் முடிந்தது என்று நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த கஷ்டங்களும் வருகிறது. அது முடிந்து விட்டதென்றால் அடுத்த கஷ்டங்கள். ஆனால் இதே மாதிரி ஒரு சந்தோஷம் முடிந்தால் அடுத்த சந்தோஷம் என்பது ஏன் வருவது கிடையாது என்று நீ ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது கேட்கிறாய். அதிகமான கேள்வி உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதுதான், எப்பொழுதுமே இதுதான் ஓடும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பிரச்சனை? நாம் எந்த தவறும் செய்யவில்லையே என்று. நீ எந்த தவறும் செய்யவில்லைதான். ஆனால் உன் வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறதா? எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வைத்திருக்கிறாயா? உனக்கு என்ன தெரியுமா எண்ணம்? சிலர் பணக்காரராக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எது வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் காசு வரவில்லையா? பணம் வரவில்லையா? நம் மட்டும் ஏன் எதற்கெடுத்தாலும் எல்லா விஷயத்தையும் இந்த பொருள் என்றால் இங்குதான் வைக்க வேண்டும், அந்த பொருள் என்றால் அங்குத்தான் வைக்க வேண்டும், எதற்கான சாஸ்திரத்தை பார்க்கிறோம்? எல்லாம் அதது இடத்தில் இருக்கட்டும், பணம் வந்தால் எப்படி வேண்டுமானாலும் வரும் என்று உன்னுடைய மனதில் ஒரு எண்ணம். நேரமானது நன்றாக இருந்தால் பணம் வரும். ஆனால் கடினமான நேரமாக இருக்கும் பொழுது சில பொருட்கள் வீட்டில் தவறாக இருந்தால் அது உன்னுடைய முன்னேற்றத்தை கூட, நல்ல நேரம் வருவதை கூட தடுக்கலாம். எல்லாரும் எதுவும் தெரியாமல் இருப்பது கிடையாது, புரிகிறதா? அவரவர் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறதோ எல்லாவற்றையும் தெரிந்துதான் செய்கிறார்கள். நீதான் ஏதாவது ஒரு விஷயம், சிறிய விஷயம் நடந்தால் கூட ஒரே தடியாக கவலைப்பட்டு கொண்டு முகத்தை சோகமாக வைத்துக் கொள்கிறாய், சாப்பிடுவதை குறைத்துக் கொள்கிறாய், தூங்கும் நேரத்தை குறைத்துக் கொள்கிறாய், எல்லாவற்றையும் இப்படியே செய்கிறாய். ஆனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறாயா? அப்படி இல்லையே. அப்பொழுதும் என்ன செய்கிறாய்? இந்த சந்தோஷம் வந்து விட்டதே, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, இதற்கு சம்பந்தம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் இப்பொழுது சந்தோஷம் வந்தது என்று சந்தோஷத்தையே சந்தேகமாக பார்க்கிறாய். இதெல்லாம் சரியே இல்லை. உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்காமல் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் இருக்கும் இந்த பொருள் மட்டும்தான். ஒரு பொருளை எடுத்தால் நீ நன்றாக இருப்பாய். அந்த பொருள் அதே இடத்தில் இருந்தது என்றால் வாழ்க்கையில் நீ என்னத்தான் நினைத்தாலும் அது நடக்காது. எந்த விஷயம் தவறாக இருக்கிறது? முதலில் ஒன்று தெரிந்து கொள். திடீரென்று ஒரு பொருளை வாங்கி ஒரு வீட்டில் வைக்கிறாய், உன்னுடைய வீட்டில் வைக்கிறாய். வைத்த கொஞ்ச நாளுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் வந்து விடுகிறது. அப்பொழுது நீ யோசிக்க வேண்டும், நம் என்ன செய்தோம்? ஏதோ ஒரு கொஞ்சமாவது வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் திடீரென்று ஏன் இவ்வளவு பெரிய மன உளைச்சல்? ஏன் திடீரென்று இவ்வளவு பெரிய காயங்கள் மனதில் என்று நீ யோசிக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு தோன்றும், இந்த பொருளை வாங்கியதினால்தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்ததோ என்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளை என்ன செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். எதுவுமே காரணத்தோடு இருக்காது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொன்று ராசியாக இருக்கும். உனக்கென்ன ஒத்து வருமோ அதை மட்டும் செய். இவர்கள் வீட்டில் இந்த பொருள் இருக்கிறது, இதனால் இவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதற்காக அதே பொருளை வாங்கி உன்னுடைய வீட்டில் வைப்பது தவறு, புரிகிறதா? அதனால் எப்பொழுதும் யாரையும் பார்த்து இந்த பொருள் இருக்கிறது, அதனால் அவர்கள் பணக்காரராக ஆகினால் அதனால் நானும் அதே பொருளை வாங்கி நானும் பணக்காரனாக ஆகப் போகிறேன் என்று நினைக்கக்கூடாது. முக்கியமாக உன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கும் பொருள் என்னவென்றால் சொல்கிறேன். வீட்டுக்கு நேராக செருப்பை போடுவது, வீட்டுக்கு நேராக வீட்டை கூட்டும், வாசலை கூட்டும் விளக்குமாறு வீட்டுக்கு நேராக நீ வைப்பது, அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே வீட்டுக்கு வாசலுக்கு நேராக காலை நீட்டி போட்டு பொழுது போன நேரத்தில் அமர்வது, எப்பொழுதும் வீட்டுக்கு நேராக வாசலில் தலையை விரித்து போட்டு அமர்ந்திருப்பது, அது மட்டும் அல்லாமல் மாலை நேரத்தில் உனக்கு தெரிந்தவர்களை அமர வைத்து அவர்களுடைய வீட்டில் இருக்கும் நியாயத்தை பேசி தேவையில்லாமல் மற்றவர் உன்னுடைய வீட்டில் கண்ணீர் சிந்துவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டில் நடந்தால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் நிச்சயம் சொல்கிறேன் தடைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாது,
இப்படி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம்தான் வர வேண்டும் என்று நீ நினைத்தாய். ஆனால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துவிடு. நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் தடுத்து நிறுத்திவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ செய்துதான் ஆக வேண்டும். நீ நினைக்கலாம் மற்றவர்கள் வீட்டிற்கு வரக்கூடாதா என்று. மற்றவர்கள் வீட்டிற்கு வரலாம், ஆனால் பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உட்கார்ந்திருந்து அழுது கொண்டு இருப்பது, எப்பொழுதும் பொழுது போன நேரத்தில் தேவையில்லாமல் அடுத்தவனுடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? அவன் சொல்லும் அனைத்து விஷயமும், அந்த கெட்ட விஷயம் அனைத்தையும் நீ கேட்கும் பொழுது அது என்ன ஆகும்? உன்னிடம் இருக்கும் அனைத்து நல்ல எண்ணங்களும், அதாவது நேர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் எதிர்மறையாக மாறிவிடும். உன் எண்ணங்கள் முழுவதும் பாவம், அவள் இப்படி இருக்கிறாள் பார், பாவம் இப்படி இருக்கிறாள் பார் என்று அதே போல சிந்தனைகளை நீ யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். அது உனக்கு தேவையா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை மட்டும் யோசி. தேவையில்லாமல் மற்றவரை உன் வீட்டு வாசலில் அமர வைத்து பேசி கண்ணீர் சிந்துவது எல்லாம் உன்னுடைய வீட்டுக்கு நிச்சயமாக, உன்னுடைய குலதெய்வத்திற்கு நிச்சயமாக ஒத்து வராது. அதனால்தான் இத்தனை தடைகளும். புரிகிறதா? நான் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்வது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் காரணத்தோடு தான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறது, எதனால் அந்த விஷயம் நடக்கிறது என்பதையெல்லாம் நான் உற்று கவனித்துதான் நான் தீர்வை சொல்கிறேன். அந்த தீர்வை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்குத்தான். இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் சாய் வெறும் ஆறுதலுக்காக சொல்கிறார், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தால் எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொன்னால் அதை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் 100% மேல் நல்லது நடக்கும். ஆனால் நான் சொல்வதை நீ கேட்காமல் இருந்தாயானால் நிச்சயமாக எந்த மாற்றமும் உனக்கு கிடைக்காது. நான் சொன்னதை நீ கேட்காமல் இருந்தால் நிச்சயமாக எந்த மாற்றமும் இருக்காது. மேலும் மேலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, என்ன தவறு செய்தேன், எதனால் எனக்கு இப்படி நடக்கிறது, நீங்கள் ஏன் என்னை இன்னும் பார்க்கவில்லை, என்னை ஏன் நீங்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லை என்று நீ என்னிடம் புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் அல்ல. சொல்கிற விஷயத்தை நீ செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கும். எத்தனை பேருக்கு நீ நல்லது செய்கிறாய்? நீயே சொல் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நீ நல்லது செய்கிறாய்? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது தானே. அதெல்லாம் இதற்குதான் காரணம். காரணத்தை சொல்லிவிட்டேன். மேலும் அதை நீ திருத்திக் கொள்வதும் இல்லை திருத்திக் கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே தான் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருங்கள். எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் என்று. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு நல்லதொரு தீர்வு உண்டு. வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது எல்லாமே உனக்கு சோதனையாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான ஒரு தீர்வை நான் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் அதை நீ மாற்றிக்கொள்வதும் மாற்றாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். இதற்கு மேல் நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாயா இல்லை எப்படி வைத்திருப்பாய் என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள். நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடு நான் சொன்னதை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் பிறக்கும், சந்தோஷங்கள் கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடைவீர்கள். நானே உங்களுக்கு துணை இருப்பேன். இப்பொழுது எதற்கு இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன் என்பதை நீ புரிந்திருப்பாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் எது தவறு இருந்தாலும் சரி, எது சரியாக இருந்தாலும் சரி, உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இன்பமாக மாற்றுவேன். என்னை நம்புபவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும். காலம் முழுவதும் அவர்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதிகளை அள்ளித்தரும் ஒரு தந்தையாகவும் இருந்து நல்வழி காட்டுவேன். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்து சந்தோஷத்தை உனக்கு தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும்
உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து நல்வழிகளையும் காட்டுகிறேன். ஓம் சாய்ராம்.